வாழ்க்கையில் வெல்ல காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். காலை எழுந்தவுடனே மொபைல் தொடாதீர்கள். உங்கள் மனம் அதிக சக்தியுடன் விழிக்கும் நேரம் அதுதான். அந்த சக்தியை நோட்டிஃபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியாக்கு கொடுக்காதீர்கள். காலை தொடங்கும் முதல் 30 நிமிடம் உங்கள் மனதின் திசையை தீர்மானிக்கும் நேரம். அந்த நேரம் உங்கள் மனத்தின் ஸ்டியரிங் வீல். அதை மொபைலுக்கு கொடுத்தால் உங்கள் நாள் பிறர் கட்டுப்பாட்டில் போய்விடும். காலை இந்த 30 நிமிடத்தில் நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதே சிந்தனை ஓட்டம் நாள் முழுவதும் தொடரும். மொபைல் பார்த்தால் கவனம் சிதறும், மனம் சிதறும், நாள் சிதறும். நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே பார்த்தால் மூளையில் இன்ஸ்டன்ட் டோபமின் ரிலீஸ் ஆகும். வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம், நியூஸ் அலர்ட்ஸ் இவையெல்லாம் உடனடி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஆனால் அதற்கு பின்னால் ஃபோக்கஸ் குறையும், ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகரிக்கும். நாள் முழுவதும் ஸ்க்ரோல் செய்யணும் என்ற கிரேவிங் உருவாகும். சோஷியல் மீடியா என்பது கம்பேரிசன் மெஷின். காலை முதலே பிறர் வெற்றி, பிறர் பிரச்சனை, பிறர் கருத்து, பிறர் நெகட்டிவிட்டி இவையெல்லாம் உங்கள் மனதில் ஏற்றப்படும். அதுக்கு பிறகு உங்கள் இலக்கு, உங்கள் வேகம் பின்னால் தள்ளப்படும். நியூஸ் காலை நேரத்தில் பார்த்தால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு அதிகரிக்கும். கார்டிசோல் ஏற்கனவே காலையில் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே நெகட்டிவ் நியூஸ் சேர்ந்தால் பதட்டம் அதிகரிக்கும், எரிச்சல் அதிகரிக்கும், ஓவர் திங்கிங் தொடங்கும். காலை மொபைல் முதலில் என்றால் நீங்கள் நாளை நடத்த மாட்டீர்கள். நாள் உங்களை நடத்தும். நீங்கள் ரியாக்ஷன் மோடில் இருப்பீர்கள், கண்ட்ரோல் மோடில் இருக்க மாட்டீர்கள். அதனால காலை முதல் 30 நிமிடம் உங்களுக்காக, உங்கள் மனதுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் நாளை யார் தொடங்குறாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. 2. உங்கள் படுக்கையை சரி செய்யுங்கள். இது சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் காலை முதலே ஒரு வேலையை முடிப்பது நாள் முழுவதும் முன்னேற்ற உணர்வை உருவாக்கும். உங்கள் படுக்கையை சரி செய்யுங்கள், ஏனென்றால் அதுதான் முதல் சிறிய வெற்றி. இது மிகச் சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் இந்த ஒரு பழக்கம் உங்கள் நாள் முழுவதையும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் மாற்றும். காலை எழுந்தவுடன் படுக்கையை சரி செய்தால் மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். நாம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம். இந்த சிக்னல் மொமெண்டம் உருவாக்கும். ஒரு சிறிய வெற்றி அடுத்த வேலையை செய்ய தைரியம் தரும். அடுத்த வெற்றி, அடுத்த முன்னேற்றம். இதுதான் மோட்டிவேஷன் செயின். இதுதான் ப்ராக்ரஸ் சைக்காலஜி. ஒழுங்கான சுற்றுப்புறம், தெளிவான மனம். குழப்பமான அறை, குழப்பமான சிந்தனை. ஒழுங்கான அறை, அமைதியான கவனம். இது செல்ஃப் டிசிப்ளின்கான பயிற்சி. யாரும் பார்க்கவில்லை, யாரும் பாராட்டவில்லை. அப்போதும் ஒரு வேலையை செய்வது உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளும் பழக்கம். மாலை வேலை முடிந்து சோர்வுடன் வீடு திரும்பும்போது ஒழுங்காக இருக்கும் உங்கள் படுக்கை உங்களுக்கு சொல்லும், இங்கே கண்ட்ரோல் இருக்கிறது, இங்கே நிம்மதி இருக்கிறது, இங்கே ரிலாக்ஸ் செய்யலாம். இதுதான் ஈவினிங் ரிசெட் எஃபெக்ட். பெரிய மாற்றங்கள் பெரிய செயல்களால் தொடங்குவதில்லை, சிறிய தொடர்ச்சியான பழக்கங்களால் தான் வாழ்க்கை மாறும். கன்சிஸ்டன்சி இன்டென்சிட்டியை விட பெரியது. இதனால்தான் இதற்கு முதல் சிறிய வெற்றி என்று சொல்கிறார்கள். இது 2 நிமிட வேலை. எந்த ஸ்கில்மும் தேவையில்லை, எந்த எக்ஸ்கியூஸ்மும் இல்லை, ஆனால் தாக்கம் மிகப்பெரியது. நாளை வெல்ல விரும்பினால் முதலில் உங்கள் படுக்கையை சரி செய்யுங்கள். 3. உடலை இயக்குங்கள். சிறிய நடை அல்லது லேசான உடற்பயிற்சி. இது மூளையை விழிப்பாக்கும், கவனத்தை அதிகரிக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும். காலை நேரத்தில் சிறிய நடை அல்லது லேசான உடற்பயிற்சி இது உடலை மட்டுமல்ல, மூளை, மனம், நாள் முழுவதையும் இயக்கும். இதற்கு பின்னால் உள்ள உண்மைகள் என்னவென்றால், காலை உடலை இயக்கும்போது இதயத் துடிப்பு மெதுவாக அதிகரிக்கிறது. அதனால் மூளைக்கு அதிக ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் செல்லும். இதன் விளைவாக மனம் உடனே விழிப்படைகிறது, சோர்வு குறைகிறது, அலர்ட்னஸ் அதிகரிக்கிறது. 5 முதல் 10 நிமிடம் போதும். நீண்ட ஒர்க் அவுட் தேவையில்லை. சிறிய உடல் இயக்கமே காலை மந்த நிலையை குறைக்கும். கண்கள் தெளிவாகும், மனம் ஷார்ப்பாகும். உடற்பயிற்சி செய்தால் மூளை இயற்கையாக டோபமீன் மற்றும் என்டார்ஃபின்ஸ் என்ற ஃபீல் குட் கெமிக்கல்ஸை வெளியிடுகிறது. இதனால் மனம் நல்ல எனர்ஜியுடன் இருக்கும், மோட்டிவேஷன் அதிகரிக்கும், நாள் முழுவதும் பாசிட்டிவ் டிரைவ் இருக்கும். காலை ஸ்ட்ரெச்சிங் செய்வது நர்வஸ் சிஸ்டமை ரீசெட் செய்யும். உடல் இறுக்கம் குறையும், நர்வு சிக்னல் ஸ்மூத் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அமைதியாகும். இதனால் எரிச்சல் குறையும், பதட்டம் குறையும். உடல் இயக்கம் செய்த பிறகு கவனம் அதிகரிக்கும், டெசிஷன் எடுப்பது எளிதாகும், நினைவாற்றல் மேம்படும். அதனால்தான் மாணவர்கள், வேலை செய்பவர்கள்,
எல்லாருக்கும் காலை நடை பரிந்துரைக்கப்படுகிறது. உடலை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் என்ற உணர்வு மனத்திற்கும் போகும். நான் என்ன செய்யணும்னு நானே தீர்மானிக்கிறேன் என்ற நம்பிக்கை உருவாகும். இதுவே தன்னம்பிக்கையின் அடித்தளம். 5 முதல் 10 நிமிடத்தில் என்ன செய்யலாம்? 2 நிமிடம் கழுத்து மற்றும் தோள்பட்டை ஸ்ட்ரெச்சிங், 3 முதல் 5 நிமிடம் சிறிய நடை, 10 முதல் 15 ஜம்பிங் ஜாக்ஸ் அல்லது ஸ்பாட் ஜாகிங். இதுவே போதும். மனம் எழுவதற்கு முன் உடலை எழுப்புங்கள். 4-5 நிமிடம் அமைதியாக இருங்கள். தியானம் செய்யலாம், ஆழ்ந்த மூச்சு விடலாம் அல்லது சும்மா அமைதியாக அமரலாம். இது மன அழுத்தத்தை குறைத்து தெளிவை தரும். காலை நேரத்தில் உடல் எழுந்திருக்கும், ஆனால் மனம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டத்தை நிறுத்த நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் 5 நிமிடம் அமைதி. அமைதியாக அமரும்போது மூளை மெதுவாக அமைதியாக தொடங்குகிறது. அதிகமாக ஓடும் எண்ணங்கள் குறைகிறது. மென்டல் நாய்ஸ் சுருங்குகிறது. ஆழ்ந்த மூச்சு விடும்போது உடலின் கால்மிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறது. இதய துடிப்பு சீராகிறது. உடல் பாதுகாப்பான நிலைக்கு மாறுகிறது. இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு குறைகிறது, பதட்டம் குறைகிறது, எரிச்சல் தானாக தணிகிறது. காலை அமைதியாக இருந்தால் மூளை தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கவனம் அதிகரிக்கிறது. டெசிஷன் எடுப்பது எளிதாகிறது. இந்த 5 நிமிடம் உங்களை ரியாக்ஷன் மோடிலிருந்து கண்ட்ரோல் மோடுக்கு கொண்டு வருகிறது. அவசர பதில் இல்லை, அவசர கோபம் இல்லை, அவசர முடிவு இல்லை. அமைதி என்பது சோம்பல் இல்லை, அது மனதுக்கான ரிசெட் பட்டன். கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். எதையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். வந்த எண்ணங்கள் போகட்டும். நீங்கள் அமைதியாக இருங்கள். அமைதியாக தொடங்கும் நாள் அவசரமாக ஓடாது. 5 நிமிடம் அமைதி நாள் முழுவதுக்கும் திசை காட்டும். 5. இன்றைய ஒரு முக்கிய இலக்கை தீர்மானியுங்கள். உங்களிடம் கேளுங்கள். காலை தொடங்கும் போது மனம் பல விஷயங்களை நினைக்கும். ஆனால் அனைத்தையும் செய்ய முயன்றால் எதுவும் சரியாக நடக்காது. அதனால் இன்றைக்கு ஒரு முக்கிய இலக்கு, ஒரே ஒரு இலக்கை தேர்வு செய்தால் மூளை குழப்பத்தில் போகாது. ஃபோக்கஸ் தெளிவாக இருக்கும். எனர்ஜி சிதறாமல் இருக்கும். பல இலக்குகள் வைத்த நாள் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம், டிசிஷன் ஃபட்டிக் அதிகம், நாள் முடிவில் சோர்வு மட்டுமே. ஒரே ஒரு முக்கிய இலக்கு வைத்தால் மூளை அதை பிரையாரிட்டி என்று எடுத்துக்கொள்ளும். மீதமுள்ள விஷயங்களை அது தானாக ஃபில்டர் செய்யும். இந்த பழக்கம் ஓவர் திங்கிங் ஐ குறைக்கும், ப்ரோக்ராஸ்டினேஷனை குறைக்கும், ஆக்ஷன் எடுக்க எளிதாக்கும். ஒரு முக்கிய இலக்கு நாளுக்கு திசை காட்டும். நீங்கள் எதை வேண்டாம் என்று சொல்லணும் என்பதை தெளிவாக்கும். காலை உங்களிடம் கேளுங்கள். இன்று நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடித்தால் அது என்ன என்று அதை எழுதிக் கொள்ளுங்கள். மனதில் மட்டும் வைக்காதீர்கள். எழுத்து அதை உண்மையாக்கும். இந்த ஒரு இலக்கு முடிந்தால் நாள் வெற்றி. மனம் திருப்தி, தன்னம்பிக்கை அதிகம். பிஸியாக இருப்பது வெற்றி இல்லை, கிளியராக இருப்பதே வெற்றி. இன்று ஒரு இலக்கு, நாளை ஒரு முன்னேற்றம். இது போன்ற எளிய தெளிவான வாழ்க்கையை மாற்றும் கண்டென்ட் இன்னும் வேண்டும்னா ஃபாலோ பண்ணுங்க.